வணக்கம். என் குருநாதர் பாதங்கள் சரணம். இன்றைக்கி நம்ம தானியங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா. நேற்று என்னால் அதை பற்றி பேசவே மனசு வரல. அவ்வளோ மனசு வேதனையாக அந்த பொண்ணு கோயம்புத்தூரில் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு மேலேயே மனசு இருந்தது. அதனால தான் நேற்று ஃபுல்லாக அந்த இன்றைக்கி 10வது எபிசோடு நான் போடணும். அறிவோம் தெளிவோம் அந்த பகுதியில் நான் அதையே நிறுத்திட்டு அந்த வீடியோ போட்டேன். அதுக்கும் சுகர் குறைக்கிறக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் மனசளவில் பார்த்திங்கன்னா சம்மந்தம் இருக்குது. ஏன் தெரியுங்களா, என் மனசு பாதிச்சு நேற்று ரொம்ப சங்கடமாக இருந்ததுங்க. அதனால் ஒரு இறுக்கமாகவே இருந்தது மனநிலை. அப்புறம் சரி இன்றைக்கி நம்ம அதுக்கான நடந்துருச்சு, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் அதை இது பண்ணிவிட்டு நம்மளோட விஷயங்களை பேசலான்னு இன்றைக்கி வீடியோ போடணும். அப்போது அந்த பொண்ணு ஞாபகமாகவே வருது. ஏன்னா நம்ம விஷயங்கள் அப்படி இருக்குது. இன்றைக்கி நான் காவலன் உதவி அப்படிங்கிற ஆப்பை நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். எனக்கு தேவையா இல்லையோ, ஆனால் அது நம்மளுக்கு கவர்மெண்ட்டு கொடுத்த சலுகைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நான் அந்த ஆப்பை இது பண்ணிட்டேன். அது ஒன்றுமே இல்லைங்க. ப்ளே ஸ்டோரில் நீங்கள் போய் காவலன் அடித்தாலே காவலன் உதவின்னு அந்த ஆப் வந்துடுது. அந்த ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ், ஆதார் கார்டு கையில் வச்சுக்கோங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குது. நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் வீட்டு அட்ரஸ்லேருந்து எல்லாம் கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப்பில் நம்மளோட ரிலேஷன்ஷிப், யாராவது ரிலேஷனில் நெருங்கின உறவு, அதாவது ஹஸ்பண்ட், குழந்தைங்க, நம்ம வீட்டில் உள்ளவங்க கேட்குது 1 2 3 அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க ரிலேஷன் என்ன, ஏன்னா நம்மளுக்கு ஏதோ ஒன்றானா அடுத்தது அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறக்கு அப்படி கேட்குறாங்க. அதையும் நீங்கள் அதையும் நீங்கள் ஃபில்லப் பண்ணுங்கள். யார் யார் நம்பர் இருக்கோ அவங்களாம் ஃபில்லப் பண்ணி அவங்க என்ன ரிலேஷன், உங்கள் வீட்டில் யார் இருக்கிறா அப்படிங்கிறது வந்துடும். அந்த நம்பர் அடிஷ்னலாக அந்த நம்பரெல்லாம் கொடுத்து நீங்கள் பண்ணிடணும். பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அலோ பண்ணட்டுமா, நான் உங்கள் மெசேஜெல்லாம் அலோ பண்ணட்டுமான்னு கேட்டு அந்த அலோ இது கேட்குது. ஓகே ஆல் அலோ அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அவங்க அவங்க கண்ட்ரோல் ரூமுக்கு நம்ம நம்பர் பதிவாயிடும். அதுக்கப்புறம் நம்ம எங்கேருந்து எப்படி வீடியோ ஏதோ ஒரு ஆபத்துனா ஒரு வீடியோ எடுத்து கூட அவங்களுக்கு சென்ட் பண்ணலாம். அது அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு போயிடும். நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் நிலையத்துலேருந்து உதவி கிடச்சிரும். இது ரொம்ப 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 பெண்களுக்கு ரொம்ப உதவியான ஆப்பு. எந்த பெண்களும் விட்டுறாதீங்க. எல்லாருமே போட்டு வச்சுக்கோங்க. வயசானவங்க கூட போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு நம்மளுக்கு உடம்பு முடியல, வீட்டிலேயே ஏதோ ஒன்று எமர்ஜென்சி ஆச்சுன்னா கூட டக்குன்னு ஒரு உதவிக்காவது அவங்க அந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணி அவங்க ஒரு வேளை வந்தால் அவங்க ஏதோ ஒரு உதவி பண்ணலாம் இல்லையா. அதனால் வயசான நபர்கள் வீட்டில் இருந்தால் கூட இந்த இதை போட்டு வச்சுக்கோங்க. நேற்று சொன்ன மாதிரி இந்த ஆப்பை நம்ம இப்படி ஷேக் பண்ணாலே அது கண்ட்ரோல் ரூமுக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் செக் பண்ணல. ஏன்னா அவங்கள போய் நம்ம சும்மாலாம் செக் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஆபத்து இருந்தால் மட்டும்தான் செக் பண்ணணும். அதை நம்ம வேறு ஏதாவது சேனலில் சொல்லுவாங்க இல்லையா, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்கிறக்காக நான் அதுக்குள்ளே இருக்கிற இதெல்லாம் நான் செக் பண்ணல. ஆனால் நான் காவலன் உதவிங்கிற ஆப்பை நான் டவுன்லோடு பண்ணி வச்சுக்கிட்டேன். என் பிள்ளைங்களுக்கும் நான் வலியுறுத்தி இன்னைக்குள்ளார நான் பண்ணிடுவேன். அப்புறம் எனக்கு நெருங்கினமான லேடிஸுங்களுக்கும் நான் சொல்கிறேன், எல்லாருமே பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற லேடிஸுங்களும் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப உதவியாக இருக்கும். அப்புறம் இன்றைக்கி எல்லா தானியங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். சிறுதானியம் அது இதுன்னு நம்மளுக்கு எளிமையாக கிடைக்கிறது, எனக்கு எளிமையாக கிடைக்கிறது ரேஷன் அரிசி. இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. கவர்மெண்ட் மூலமாக நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அப்புறம் எனக்கு சுகர் கார்டு இருந்தது. நான் எனக்கு உடம்பு ஃபுல்லாக சுகர் ஆயிடுச்சு. கவர்மெண்ட் எனக்கு சுகர் நிறையா கொடுத்து அதனால் ஐயோ வேண்டாம் சாமி, எனக்கு அரிசியை கொடுத்துருங்கன்னு அரிசி கார்டாக மாற்றிட்டேன். நான் மாற்றிட்டு இந்த அரிசி வாங்கி இப்போ ரேஷன் அரிசி வாங்கி மாதத்தில் ஏதோ 1 நாள் 2 நாள் அவ்வளோதான் என்னால் சாப்பிட முடியும். ஏன்னா நான் சாப்பிட்ற அரிசிங்களாம் வரிசையாக மாற்றி சாப்பிட்றப்ப இது ஏதோ வாரத்தில் 1 நாள் அப்படி சாப்பிட முடியுது. அப்படி சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கும் நல்லது தான். இதில் மெயினாக இன்றைக்கி நான் பேச வந்த விஷயமே, இதில் ஒரு வெள்ளை கலரில் நல்லா மற்ற அரிசிங்கெல்லாம் பழுப்பாக இருக்குங்க. அந்த அரிசி மட்டும் ரொம்ப ஒயிட்டாக இருக்கும். அப்புறம் வேகிறதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வெந்துடும், ரப்பர் மாதிரி இருக்கும். நாங்கள் முதல்லலாம் பிளாஸ்டிக் அரிசி கலந்து விட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னா, பாருங்களேன், இதை அறியாமை முட்டாள்தனங்கிறது.
அந்த அரிசி வாங்கின உடனேயே வீட்டில் வந்து முதல்ல அந்த அரிசியெல்லாம் பொறுக்கி எடுமா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு டம்ளர் அரிசி எடுத்து நாங்கள் சமைக்கிறோன்னா அந்த முதல்ல அந்த பிளாஸ்டிக் அரிசின்னு அதெல்லாம் பொறுக்கி பொறுக்கி குப்பையில் போட்டாங்க. ஆனால் அது எப்படிப்பட்ட அரிசி தெரியுங்களா? செறிவூட்டப்பட்ட அரிசிங்க அது. அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? சரி, நம்ம இந்தியா பெண்களுக்கு, முக்கியமாக தமிழ்நாட்டு பெண்களுக்கு வந்து கவர்மெண்ட்டு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பாருங்களேன், எவ்வளோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இது இந்திய பெண்களுக்காக உதவி பண்ணுறாங்க. அந்த அரிசியை வந்து பல ஊட்டச்சத்துக்களை வந்து இந்த அரிசிங்களெல்லாம் போட்டு அரைச்சு அதில் பல ஊட்டச்சத்துக்களை வந்து விட்டமின்ஸுங்களை இதுகளெல்லாம் அதில் கலந்து மறுபடியும் அதை அரிசியாக்கி மாவாக்கி அரைச்சி மாவாக்கி அதில் ஊட்டச்சத்தை கலந்து அதை மறுபடியும் அரிசியாக்கி காய வச்சு அதில் வந்து 100 கிலோ அரிசிக்கு, ரேஷன் அரிசிக்கு 1 கிலோ விகிதத்தில் கலக்கிறாங்க. மூட்டைங்களில் கலந்து அது நம்மளுக்கு ஒரு 10 கிலோ அரிசி வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஓரளவுக்கு வரும். தயவு செஞ்சு அந்த வெள்ளை அரிசியை எண்ணெயை மாதிரி முட்டாள்தனமாக தூக்கி வீசிடாதீங்க. அதில் பெண்களுக்கு தேவையான பல விட்டமின்ஸ் இருக்குது. மெயினாக B12 எதுலேயுமே கிடைக்காது. அது வந்து வெறும் இது நான்வெஜ்ஜில் தான் கிடைக்குங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நரம்பு மண்டலத்துக்கு, பெண்களுக்கு நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப முக்கியம். அது வந்து இதில் செறிவூட்ட அரிசியில் இருக்குது. அப்புறம் இன்னும் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இதில் விட்டமின்ஸுங்க நிறையா அதில் அந்த அரிசியில் செறிவூட்டப்பட்ட அரிசிங்க. அதுதான் முக்கியமான மெடிசன். அது நீங்கள் மறக்காமல் அதை வந்து ரேஷன் அரிசி சாப்பிட்றவங்க கௌரவமாக சாப்பிடுங்க. ஏன்னா ஒரு காலத்தில் ரேஷன் அரிசி சாப்பிட்றாங்க, ஐயோ அவங்க வீட்டில் ரேஷன் அரிசி சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லி காதுபட கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கே வந்து சாப்பிட முடியாது, தொண்டை வந்து விற்கிக்கும். ஆனால் இப்போ வர்ற அரிசி அவ்வளோ தூய்மையாக நல்லா இருக்குது. இந்த அரிசி கொடுக்குற கவர்மெண்ட்க்கு நன்றி. அப்புறம் வந்து இந்த அரிசியில் வந்துங்க அந்த மெயினாக சொல்கிறேன், நம்ம வெள்ளை அரிசி பொதுவில் வாங்கி காஸ்ட்லியாக வாங்கி சாப்பிட்றத விட ரேஷன் அரிசி கிடைக்கிறவங்க தயவு செஞ்சு வாங்கி அதையும் நீங்கள் வாரத்தில் 2 நாள் சாப்பிடுங்க. அதுலேயும் மெயினாக அந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை சாப்பிடுங்க. அது ஊட்டச்சத்து ரொம்ப மிக்கது. புழுங்கல் அரிசி, பச்சரிசியை விட புழுங்கல் அரிசி கொஞ்சம் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து அது தாராளமாக நீங்கள் வந்து இந்த அரிசியை நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு மற்ற எதேதோ காசு போட்டு கண்டதையும் நம்ம வாங்கி இது பண்ணுறதுக்கு இதை வந்து தெரிஞ்சவங்க 4 பேர்த்துக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நானே பாருங்கள் எவ்வளோ இதை தான் தேடி அலைஞ்சிட்டு வெளியெல்லாம் சிறுதானியம் அது இதுன்னு தேடி அலைஞ்சிட்டு கடைசியில் கையில் கிடச்ச அரிசியெல்லாம் பொறுக்கி வீசியிருக்கேன் பார்த்தீங்களா. எனக்கு எப்படியும் நான் அப்படி வேஸ்ட் பண்ணது ஒரு கிலோ அரிசியில் நம்ம அதை வேஸ்ட் பண்ணது நான் எப்படியும் 50 கிராம் எடுத்து வேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ எனக்கே மங்களாப்பா போயிடுச்சு. ஐயோ அது மெடிசன், அது உடம்புக்கு அந்த இது தேவைன்னு கவர்மெண்ட் கொடுத்த அரிசியை அது நம்ம வந்து இது பண்ணி வீசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கவர்மெண்ட்டை இந்த மாதிரி பொது இதுவாக கொரோனாக்கு மெடிசன் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, இன்ஜெக்ஷன் போட்டாங்க. இப்போ வந்து ஓரளவு கட்டுப்பாடு வந்துச்சுல, அதே மாதிரி என்னோடய வாழ்நாளில் நான் பார்த்துருக்கேன். இந்த போலியோவுக்கு வந்து என் ஃப்ரெண்டில் எங்கள் அத்தை பொண்ணு அதுக்கே போலியோ இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வந்து எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த 5 வயசு வரைக்கும் அந்த போலியோ ட்ராப்ஸ் கொடுத்தாங்க. அதெல்லாமே கொடுத்துட்டு வந்தோம். நாங்கள் கவர்மெண்ட்டை நம்பி கொடுத்துட்டு வந்தோம். அது நம்மளுக்கு நன்மை செய்யறதுக்காக தான் கவர்மெண்ட் இருக்குது. இப்போ நான் 2 கவர்மெண்ட்டோட நன்மைகளை சொல்லியிருக்கேன். இது வந்து இந்த கவர்மெண்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு நான் எந்த வார்த்தையும் யூஸ் பண்ணல, நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அவங்களுக்கு மக்கள் முக்கியம். ஏங்க அவங்க நம்மளையெல்லாம் கொன்னுட்டு அவங்க என்ன சுடுகாட்டிலே ஆட்சி பண்ண போகிறாங்க? நம்மளை பாதுகாத்தா தான் அவங்களுக்கு ஓட்டு, அது நலத்திட்டங்களெல்லாம் வாங்கிக்குவாங்க. நம்மளை வந்து அவங்க நம்ம தான் அவங்களோட சொத்து. அது வந்து நிறைய பேர் உணர்றதில்ல, உணர்ந்தால் நல்லது. நம்ம மக்கள் தான் அவங்களோட சொத்து. அதனால் நிறையா பேர் அதை பாதுகாக்க தான் பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அரசியலில் உள்ளவங்க மக்களுக்கு நலத்திட்டங்கள் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. பாலங்கள்லாம் பார்த்தீங்களா, கோயம்புத்தூர்லேயே இவ்வளோ பாலங்கள் டக்குன்னு போயிட்டு வந்துட்டோம். முந்தானத்து கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போனோம், ஈஸியாக இருந்தது. நானே நினச்சேன் முதல்லலாம் பாலம் கட்டிகிட்டு இருக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டு, ஐயோ நீ அவ்வளோ தூரம் போகணுமே அப்படின்னு நினச்சா ஈஸியாக போயிட்டு வந்தோம். அந்த மாதிரி நலத்திட்டங்களெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் இந்த அரிசி நம்ம உடம்புக்கு அவங்க கலந்து அவங்க எல்லாமே கொடுத்து இது பண்ணுறாங்க. நீங்கள் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த அரிசியை வேணால் நான் உங்களுக்கு காட்டுறேன்.
செறிவூட்டப்பட்ட அரிசிங்க அது. உங்களுக்கு இதில் தெரியுமா என்னன்னு தெரில. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இது வந்து மற்ற அரிசியை விட இது கொஞ்சம் பிரைட்டாக வெள்ளையாக இருக்கும். வெந்துருச்சுன்னா நூடுல்ஸ் மாதிரி கொஞ்சம் நீட்டமாக வெந்துடும். மாவு அது சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. மெடிசன் தானே, அதனால் அந்த இருக்காது. பாருங்கள், அந்த அரிசிக்கும் இந்த அரிசிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இது வந்து இது வந்து பழுப்பு அரிசி, இந்த இது ஓடது. இதில் வந்து அந்த வெள்ளை அரிசி 2 இருக்குது. இங்கே பாருங்கள், வித்தியாசமாக தெரியும். இது கொஞ்சம் குண்டாகவும் இருக்கும். அரிசி மாதிரி தான் இருக்கும் ஷேப்பு. ஆனால் அரிசியை விட கொஞ்சம் பெரிய மெகா சைஸில் இருக்கும். அதனால் இந்த அரிசியை வந்து நீங்கள் ரேஷன் அரிசி யார் வசதி இருக்கிறது இல்லாதவங்களுக்கு வந்து நம்மளுக்கு உடம்புக்கு தேவை, சுகருக்கு தேவைன்னா எடுத்துக்கோங்க. பலம் கொடுக்குது. அதனால் இது எனக்கு இன்றைக்கி தானியங்கள் வரிசையில் 10வது எபிசோடு இது. நாளைக்கு எது சம்மந்தமாக நான் போடுறேன்னு தெரில. இன்னும் ஒரு 10 எபிசோடு வந்து சுகர் சம்மந்தமாக போடுவேன். அதுக்கப்புறம் இதில் வந்து சுகர் சம்மந்தமாக வராது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஊட்டச்சத்து அந்த மாதிரி தான் சொல்லலான்ட்டு இருக்கிறேன். இப்போ இது வந்து அதுக்கு முன்னாடி அதான் தேடினதில் இது இவ்வளோ டீட்டெயில் எல்லாம் கிடைக்கிது பாருங்கள். அவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கிது. நம்ம தெரியாமையே இருந்துட்டோம். அதான் எந்த ஒரு விஷயத்துலேயும் நம்ம பார்க்குற கோணமே வந்து மாறி இருக்குங்க. நம்ம முதல்ல என்ன நினச்சிக்கிறோன்னா, ஐயோ இது நம்மளுக்கு கெடுதல் பண்ணிடுவாங்க, இவங்க இப்படி அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் உள்ளே பூந்து பார்த்தா தான் தெரியுது. மனுஷங்களாக இருந்தாலும், காவல்துறையாக இருந்தாலும், அரிசியாக இருந்தாலும், கவர்மெண்ட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு நன்மையும் செய்கிறாங்க. அந்த பகுதியையும் நீங்கள் பிரித்து பார்க்கணும். அதுதான் இந்த வீடியோவோட நோக்கம். நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. இந்த அரிசியோட நீங்கள் வந்து பயிர் வகைகளையும் நிறைய எடுத்துக்கணும். அதாவது பச்சை பயிறு, சுண்டல், இதெல்லாமே நான் இந்த 10 வீடியோங்களையுமே நான் வந்து அதெல்லாம் ஒன்றுன்னா ஒரு 5-6 சொல்லிகிட்டே வந்திருக்கேன். உதாரணத்துக்கு தான் நான் இதெல்லாமே சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து அதில் இன்னும் கொஞ்சம் பலமாக தேடி இன்னும் உங்களோட உடம்பை நல்லாக்கிக்கோங்க. எனக்கு உண்மையிலே நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆனாலும் எனக்கு இப்போ கொஞ்ச நாள் சுகர் ஏறின மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த வலி வந்துச்சு. சுகர் ஏறினதுங்கிறத விட எனக்கு பிளட்டு கம்மியாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது இன்னும் நான் டெஸ்ட்டு பண்ணல. இந்த வாரம் டெஸ்ட்டு பண்ண போகணும். பிளட்டு இல்லைனாலும் எனக்கு வந்து கொஞ்சம் சத்து குறைபாடுனால கொஞ்சம் சோர்வும் இதுவும் இருக்கும். அதனால் நீங்கள் வேறு வெளி விஷயங்கள், வெளி உறவுகளோட விஷயங்கள் எல்லாம் மண்டையில் ஏற்றிக்காதீங்க. தயவு செஞ்சு அவங்கவுங்க உடம்பையும் அவங்கவுங்க ஆத்மாவையும் சரி பண்ணிக்கிற வழியை மட்டும் நம்ம பார்க்கலாம். அப்போ தான் நம்ம குடும்பத்துக்கும் நம்மளுக்கும் நல்லதுங்க. அதை விட்டுட்டு நம்ம வந்து வெளியில் ரொம்ப இது பண்ணிக்கிட்டே இருக்க என்ன ஆகுதுன்னா, நம்ம குழந்தைங்கள நல்லா வளர்க்குற மாதிரி எல்லாரும் அவங்கவுங்கள கவனித்து அவங்கவுங்க குழந்தைங்க நல்லா வளர்த்தாலே சமுதாயத்தில் வந்து ஓரளவுக்கு அமைதி நிலவும். நம்ம எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குங்க இந்த பூமியில். என்னென்னா ரொம்ப உலகம் வெப்பமயம் ஆயிட்டுருக்கு. அதில் வந்து இந்த பனிப்பாறையெல்லாம் உருகி எந்த நேரம் பூமியே ஒன்றுமில்லாமல் போகும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது, அச்சம் இருக்குது. விஞ்ஞானிகள்லாம் அதை வந்து சில விஷயங்களை பொதுமக்கள் பயந்துருவாங்கன்னு மறைச்சு பிடிச்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம உணரணும். நிறைய செடி கொடிகளை வைங்க, மரங்களை வைங்க. இந்த உலகத்துக்கு நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுத்துட்டு போகணும். நல்ல சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணி, சுத்தமான என்வினார்மெண்ட்டை கொடுத்துட்டு போகணும். அதனால் நம்ம வந்து அந்த முயற்சியில் இருக்கணும். அதை விட்டுட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கு மண்டையில் போட்டு ஏற்றிக்கிட்டு சண்டை பிடிக்கிறது, அப்புறம் கெட்ட விஷயங்களை பழகிட்டு அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம். நம்ம கடவுளோட குழந்தைங்கள் இல்லையா? அதனால் நல்ல விஷயங்களை நம்ம இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்குள்ளார நம்ம நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போகலாம் 4 பேர்த்துக்கு. நானே லேட்டு, ரொம்ப லேட்டு. தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க இதை நான் சொல்ல வர கருத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஒரு பாயிண்ட்டாவது நீங்கள் ஃபாலோ பண்ணி, அதாவது உங்களுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஃபாலோ பண்ணால் அது சமுதாயத்துக்கும் இதாகும். அந்த வரிசையில் உங்களை கைகூப்பி கேட்டுக்கிறேன். எல்லாருமே வந்து நான் இந்த இதில் சொன்ன 2 இது, ஒன்று வந்து காவலன் ஆப்பை எல்லா பெண்களும் அவங்கவுங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களுக்கு அந்த உதவி பண்ணுங்கள். அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி கொடுங்க. வயசானவங்களுக்கும் உதவி பண்ணுங்கள். காவலன் ஆப்பை வயசானவங்களுக்கும் டவுன்லோட் பண்ணி கொடுங்க. அதோட செயல்முறையை சொல்லி கொடுங்க. அப்புறம் வந்து இதெல்லாம் ஒரு அவேர்னஸ்ஸு. நீங்களும் ஏற்றி நீங்களும் இந்த பொறுப்பு எடுத்துகிட்டு பண்ணுங்கள்.
அப்புறம் இந்த ரேஷன் அரிசியில் உள்ள இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை பற்றி இன்னும் யாருக்கும் தெரியாமல் இருக்குது நிறைய பேர்த்துக்கு. அதனால் அந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை பற்றியும் நீங்கள் சொல்லுங்கள். அதை தூக்கி போடாமல் அதையும் சமைச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு அது வந்து உடம்புக்கு நிறையா இது விட்டமின்ஸுங்களை தருது. மெயினாக B12 கிடைக்கிது நம்மளுக்கு. B12 வந்து ஆட்டோட ஈரல்லாம் மண்ணீரல் அதில் தான் கிடைக்கிது. பிளட்டுக்கு அதுதான் கிடைக்கிது. அதை விட நம்மளுக்கு இது இலவசமாக கிடைக்கிது. தயவு செஞ்சு யூஸ் பண்ணி அனைவரும் பலனடைய கேட்டுக்கொள்கிறேன். என் குருநாதர் பாதங்கள் சரணம். ஈடிடி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.